வணக்கம். இன்னைக்கு நாம தக்காளி ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 3 தக்காளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கடுகுளுந்தம் பருப்பு, 2 டீஸ்பூன் ரசப்பொடி, இந்த அளவுக்கு புளியை சுடுதண்ணில் ஊற வச்சு கரைச்சிக்கணும். உப்பு, 6 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கு, வரமிளகாய், மஞ்சப்பொடி, பெருங்காயம். 2 டம்ளர் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நாம் இதில் தக்காளியை இந்த மாதிரி நடுவில் கீறி விட்டு போட்டு மூடி சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருவோம். இப்படி செய்கிறதுனால தக்காளியுடைய தோலை சுலபமாக பிரித்து எடுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுருவோம். ஆறினதுக்கப்புறம் தோல் உரிச்சிக்கலாம். இந்த தண்ணி நமக்கு வேணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போ நாம் தக்காளியுடைய தோலை தனியாக பிரித்து எடுத்துடலாம். நல்லா சுலபமாக பிரிக்க வரும். எல்லா தக்காளியிலையும் பிரித்து எடுத்துடலாம். தக்காளி வேக வச்ச தண்ணியிலே தக்காளியை போட்டாச்சு. பிரித்து எடுத்த தோலெல்லாம் ஒரு பவுலில் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அப்படியே பிசைஞ்சு விட்டோம்னா தக்காளி தோலில் ஒட்டி இருந்த தக்காளி பேஸ்டெல்லாம் வந்துடும். இந்த தோலை தனியாக பிழிஞ்சு தூக்கி போட்டுடலாம். நாம் இப்போ இந்த 3 தக்காளியையும் நல்லா மசிச்சு விட்டுறலாம். இந்த பவுலில் இருக்க தண்ணியை கூட இதிலே சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வரமிளகாயும் சேர்த்துடலாம். நசுக்கி வச்ச பூண்டையும் சேர்த்து கிளறி விட்டுறலாம். பூண்டு செவந்துருச்சு. இப்போ பெருங்காயத்தை சேர்த்துட்டு கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டு இதில் ஊற்றிடலாம். மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். தக்காளியுடைய பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். அது வரைக்கும் மூடி வைக்கலாம். பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துடுறேன். ரசப்பொடியையும் சேர்த்துடுறேன். தக்காளி ரசத்தில் கொஞ்சம் போல் புளி தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் தக்காளி ரசத்தோட சுவை அதிகரிக்கும். ஒரு கொதி வர வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ரசப்பொடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நாம் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். ஸ்டவ் அணைச்சிடலாம். இப்போ நான் ரசத்தோட கொதிநிலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். தக்காளி ரசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். RBK கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.